மேல் மாவு செய்வதற்கு கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப்பு அரிசி மாவு, எந்த கப்பில் அரிசி மாவு அளந்துருக்கோமோ அதே கப்புக்கு 1.25 கப்பு தண்ணி, தேவையான அளவு உப்பு. நாம் செய்ய போகிற கொழுக்கட்டைக்கு 4 வகையான பூர்ணம் செய்ய போகிறோம். அதுக்கு பொதுவான பொருட்கள்: தேவையான அளவு தேங்காய் துருவல், அதாவது 1 கப் எடுத்திருக்கேன், வெல்லம் 3/4 கப்பு, ஏலக்காய் பொடி 2 டேபிள் ஸ்பூன். இதை எல்லாத்தையுமே நம்ம பிரித்து போட போகிறோம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிற 3/4 கப்பு வெல்லத்தை போட்டுக்கலாம். கால் கப் தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். வெல்லம் கரையிற வரைக்கும் சூடு பண்ணுங்க. இதுக்கு எந்த பதமும் தேவையில்லை, வெல்லம் கரையணும். கரைஞ்சதுக்கு அப்புறமா அடியில் மண் தூசியெல்லாம் இருக்கும், அதனால இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பருப்பு பூர்ணத்துக்கு 1 கப்பு கடலை பருப்பு, இதுக்கு 1 கப்பு தண்ணி விட்டு குக்கரில் 1 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வடிச்சிட்டு ஒரு பிளேட்டு போட்டு ஆற வைங்க. ஈரப்பதமே இருக்கக்கூடாது, இப்படி உதிரியாக இருக்கணும் பருப்பு. இதை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம், பேஸ்ட்டாக எடுக்கக்கூடாது. இப்போ அரைச்சாச்சு. இப்படி சாஃப்டாக உதிரியாக இருக்கணும். தண்ணி நல்லா வடித்தாதான் இப்படி உதிரியாக வரும். பருப்பு பூர்ணம் செய்கிறதுக்கு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பருப்பை போட்டுக்கலாம். வெள்ளைப்பாகு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் 1 சிட்டிகை ஏலக்காய் பொடி, 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப இறுக வேண்டாம், ஆறும்போது தானாகவே இறுகிடும். கெட்டியாக வேண்டாம், அப்போ தான் ஜூஸியாக இருக்கும். வாசத்துக்கு 1/4 ஸ்பூன் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். பச்சைப்பயிறு பூர்ணம் செய்கிறதுக்கு பச்சைப்பயிறு வெறும் கடாயில் வறுத்துட்டு குக்கரில் 1 கப்பு பச்சைப்பயிருக்கு 1 கப்பு தண்ணீர் விட்டு 1 விசில் வர வரைக்கும் வேக விட்டு தண்ணியை வடிச்சிடுங்க. இதை ஒரு பிளேட்டில் ஆற வைங்க. இதையும் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது கடாயில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பச்சைப்பயிரை போட்டுக்கோங்க. அதோட தேவையான அளவு வெள்ளைப்பாகு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை ஏலக்காய்த்தூள், 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இது கெட்டியாகணும்னு அவசியம் இல்லை,
ஆறுனா தானாகவே கெட்டியாயிடும். இப்போ ஜூஸியாக இருக்கும்போதே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். தேங்காய் பூர்ணம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இதில் துருவின தேங்காயை தேவையான அளவு போட்டு லேசாக வதக்கிக்கோங்க. ரொம்ப சிவக்க வறுக்க வேண்டாம். அது தேங்காய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வதக்குறோம். தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிப்பு கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா பாகு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தேங்காய் பூர்ணத்தை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வேர்க்கடலை பூர்ணம் செய்கிறதுக்கு கடையில் வறுத்த வேர்க்கடலை வாங்கிக்கோங்க. அதோட தோலையெல்லாம் நீக்கிட்டு இதை இப்படி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக பவுடர் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் வேர்க்கடலை பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவு வெல்லப்பாகு, ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பூர்ணத்தை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். முதல்ல சொன்ன மாதிரி கடாயில் 1 கப் அரிசி மாவுக்கு 1.25 கப் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. ரொம்ப உப்பு சேர்த்துடாதீங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவை இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சு வரும்போது அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுடுங்க. இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டணும். இப்போது தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விடுங்க. கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு மாவு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கொழுக்கட்டையை இந்த மாதிரி மோல்டு வச்சும் செய்யலாம். இது இல்லாதவங்க பால் கவரை ஸ்கொயராக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மோல்டுக்குள்ளே எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போது எலுமிச்சம்பழம் அளவுக்கு மாவை எடுத்து நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. இப்போது இந்த ஷீட்டில் எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு மாவை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கையில் எண்ணெய் தொட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாவு இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால தான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வருது. இப்போது இந்த ஸ்ப்ரெட் பண்ணதை எடுத்து மோல்டுக்குள்ளே வைக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம்
பருப்பு பூரணத்தை வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் பூரணத்தை எடுத்து நடுவில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மோல்டை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவெல்லாம் இப்படி எடுத்து விட்ருங்க. இப்போ மோல்டு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரும். டிசைனுக்கு வெளியில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் டிசைன் நல்லா தெரியும். இதை இப்போ எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மோல்டு இல்லாதவங்க இந்த ஷீட்டை வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஷீட்டில் எண்ணெயை தடவிட்டு ஒரு லெமன் சைஸ் மாவை எடுத்து நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. ஷீட்டில் வச்சு எண்ணெயை தொட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதே சமயம் தின்னாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தின்னாக இருந்தால் பூர்ணம் வெளியில் வந்துடும். இப்போது அதே பருப்பு பூர்ணத்தை நம்ம நடுவில் வச்சுக்கலாம். இப்போது ஷீட்டில் 2 கார்னரை பிடிச்சி தூக்கி மடித்து மாவோட ஓரத்துல எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பூர்ணம் வெளியில் வராது. நல்ல ஒரு தடவை இந்த ஓரத்துலலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மோல்டே இல்லாமல் கொழுக்கட்டை செஞ்சிட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பாரம்பரியமான ஷேப்பில் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கையில் நல்ல எண்ணெயை தடவிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் மாவு எடுத்து கையில் நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. விரலெல்லாம் எண்ணெயை தொட்டுக்கோங்க. இப்படி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி கப் ஷேப்பில் கொண்டு வாங்க. எல்லா பக்கமும் ஈவனாக அழுத்தி விடுங்க. இப்போது இந்த மாதிரி கப் ஷேப் வந்ததும் இந்த பூர்ணத்தை எடுத்து, நம்ம வேர்க்கடலை பூர்ணம் எடுத்துருக்கோம், அதை எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க. இப்படி மடித்து விட்டு நடுவில் இப்படி குடுமி வர்ற மாதிரி கொண்டு வந்துடுங்க. மேலே குடுமி நீளமாக இருந்துச்சுனாக்கா மேலே இருக்கிற மாவை கொஞ்சம் எடுத்து விட்டுடுங்க. பாருங்கள், இப்போ கொழுக்கட்டை எவ்வளோ அழகான ஷேப்பில் வந்திருக்குன்னு. இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிற எல்லா பூர்ணத்தையும் நமக்கு வேண்டிய ஷேப்பில் கொழுக்கட்டையை செஞ்சு வச்சுக்கலாம். இப்போது இட்லி பிளேட்டில் நல்லா ஆயிலை தடவிக்கோங்க. நாம் செஞ்சு வச்சுக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையும் இட்லி பிளேட்டில் வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் இந்த பிளேட்டை வச்சு மேலே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது சுவையான கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை எங்கேயுமே வெடிக்கலை, நல்லா வந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி சுவையான கொழுக்கட்டையை உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செஞ்சு பார்த்துட்டு குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.